யாருக்கிட்டயாவது வட்டிக்கு பணம் கேட்டு இருந்தியாமா? ஆமாக்கா, 3 லட்ச ரூபா கடன் கேட்டிருந்தேன். உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ நல்ல டைப்பா பணம் கட்டுவியே கட்ட மாட்டியான்னு என்கிட்ட வந்து கேட்டு போறாங்க. 3 லட்ச ரூபாய்க்கு 10 காசு வட்டி எவ்வளோன்னு தெரியுமாம்மா உனக்கு? எதுக்கு உனக்கு அவ்வளோ காசு? அம்மா தங்கச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கக்கா. மாப்பிள்ளை பாக்குறீங்களா? உன் தங்கச்சி இப்பதானே +2 எழுதுனா, ஏன் டிகிரி படிக்க வைக்கல? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? இல்லக்கா, அம்மாக்கு அடிக்கடிக்கு உடம்பு சரியாத போகுது, அதனாலதான் சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருந்தாடா, இதே கதை தான். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு அந்த பிள்ளைக்கு அவசரமா பிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்ச உடனே அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியா போச்சு. ஆனா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளை எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தெரியுமா? வேலைக்கு போகாத குடிக்கார மாப்பிள்ளை. அந்த பொண்ணோட லைஃபே காலி. நானே எவ்வளவு சொல்லி பார்த்துட்டேங்க்கா, அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தானே புரிய மாட்டேங்குது. 18 வயசு வரைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளைய பத்தி வளர்க்குறோமா? ஆனா கல்யாணம்னு வரக்குள்ள எதை பத்தியும் கவலைப்படாம எவனுக்கோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு கடமை முடிஞ்சிச்சுன்னு சொல்லிடுறாங்க. நான் உன்ன சொல்லிட்டா, முதல்ல உன் தங்கச்சியை டிகிரி முடிக்க வைங்க, நல்ல வேலைக்கு அனுப்புங்க, கல்யாணத்துக்கு போகணும் அவளே சேர்த்துக்குவா. முதல்ல பொண்ணுங்களை அவங்க சொந்த கால நிக்க வைங்க. உங்க அம்மாட்ட போன் பண்ணி நான் பேசிக்கிறேன். சரிக்கா.